பரங்கிப்பேட்டையிலிருந்து பரமனின் வார்த்தை இன்று உங்களோடு. இந்த நாளிலே நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, மெதுவான பிரதியுத்தரம் உக்கரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். மெதுவான பிரதியுத்தரம், மெதுவான பதில் சொல்லுதல் உக்கிரமான கோபத்தையே என்ன பண்ணும் என்றால் மாற்றுமாம். கடும் சொற்களோ கோபத்தை இன்னும் எழுப்பும். ஒரு போதகரிடத்துல ஒரு மனிதன் பயங்கரமான கோபமா இருக்கிறேன், என்ன செய்யறதுன்னு ஒரு ஆலோசனை கேட்கும்போது அந்த போதகர் சொல்லி அனுப்பினாராம், பாஸ்டர் நீ எப்பெல்லாம் கோவப்படுறியோ அப்பெல்லாம் செவுத்துல சுத்தி எடுத்து ஒவ்வொரு ஆணி அடிச்சிரு, 40 நாள் இதை செய்யலாம். தொடர்ந்து அவன் போனான், 40 நாள் 40 ஆணி அடிச்சான். கோவம் வரும்போதெல்லாம் போய் சுத்தி ஆணியில எடுத்துட்டு போய் செவுத்துல அடிச்சான். திரும்பி 40 நாள் கழிச்சு கேட்கறான், நான் 40 நாள் கோவமே படல, ஆனா அதுக்கு பதில் செவுத்துல ஆணி அடிச்சிட்டேன். அடுத்த 40 நாள் ஒவ்வொரு நாளும் பிடுங்கின அடிச்ச ஆணி எல்லாத்தையும் பிடுங்கிட்டு திரும்பி போய் அவன் என்ன பண்ணா, 40 நாள் அதே போல செஞ்சானா. எல்லா சுவர்கள்லயும் ஹோல்ஸ் இருந்ததை பார்த்து திரும்பி கேட்டான், எல்லா சுவரும் அசிங்கமாயிடுச்சு, இதை எல்லாத்தையும் அடைக்கணும், என்ன பண்ணட்டும்? அவர் சொன்னாராம், இது அப்படியே காயமா இருக்கிறது போல அநேகருடைய உள்ளங்கள் கூட நீ கோவப்படும் போதெல்லாம் காய வடுவுகள், இதை நம்ம சிமெண்ட் வச்சு ஆட்டிடலாம், ஆனா அந்த காயங்கள் இருதயத்துல இருக்கிறத யார் ஆற்றுவா? மெதுவான பிரதியுத்தரம், எரிந்து கொண்டிருக்கிற இருதயங்கள்ல சில நேரத்துல தீயாய் எரிகிற இருதயத்துல எரிபொருளை ஊற்றாமல் அதற்கு பதிலாக மெதுவான பிரதியுத்தரத்தையும் புகழ்ந்து பேசியும் அதை நீங்களும் நான் சரி செய்து கொள்ள முடியும் என்பதை ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 15:1 அதுதான் சொல்லுங்க, மெதுவான பிரதியுத்தரம் என்ன பண்ணுமா, உக்கிரத்தையும் மாற்றும். ஆனா கடும் சொற்களை பயன்படுத்தி நம்ம ஜெயிச்சிடலாம் நினைக்கிறோம், இல்ல. ஆனாலும் அதுல இருக்கிற சமாதானம் குறையும். நல்ல யோசனையான மெதுவான பிரதியுத்தரை யோசித்து சொல்லி நம் வாழ்வில ஜெயம் எடுப்போம். அநேக திருமண வாழ்க்கையில் அநேக குடும்பங்கள்ல வார்த்தைகளை கட்டுப்படுத்தினாலே அங்கு எந்த பிரச்சனைக்குமே என்ன இல்லை, இடமே இல்லை. ஆகவே உங்களுக்காக இந்த நாளிலே அவனுடைய வார்த்தை கேட்டு மகிழுங்கள். உங்களுக்காக செபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக செபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாளுக்கான பாதுகாப்பு, சுகம், பலன், ஆரோக்கியம் இருக்கட்டும். மகிமைப்படுத்துகிற இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.